ஹலோ ஆல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? பொங்கல் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொங்கல் அன்னைக்கு அண்ட் வந்து அதுக்கு முன்னாடி நாள் ஸோ இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி எடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான விலாகாக தான் இருக்கும். ஆக்சுவலாக முன்னாடி நாள் நைட்டே வந்து கொஞ்சம் அந்த பொங்கல் பானை மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரங்கோலி மாதிரிலாம் வரும், பட் வந்து அந்த லைன்லாம் பர்ஃபெக்டாக எனக்கு வருமா அப்படின்னு தெரியல. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஷேப்பு பார்த்து டிசைன் பார்த்து நான் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் லுக் வந்து ஓரளவுக்கு நீட்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஓகேங்க, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கங்கே கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். லேட்டாக வந்து ஷேர் பண்ணாலும் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மார்னிங்லேருந்து வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் போட்ட ஒரு ஸ்பெஷலான சின்ன கோலத்துலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. ஓகேங்க, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அம்மா பார்த்துட்டு ஓகேம்மா நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா நாங்கள் சேர்ந்து கலர் கோலம் போடும்போது அம்மா அந்த அவுட்லைன் கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் கலர் பண்ணுறது மட்டும் நான் வந்து பார்த்துட்ருப்பேன். ஸோ இன்னும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் இருந்ததுங்க. பட் இங்கே அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால அளவுமே அவ்வளோதான் போட முடியும். ஸோ நடக்கிற பாதையில் போட முடியாது. ஸோ நம்ம போட்டாலும் வந்து கொஞ்சம் கலைஞ்சிரும். அதனால் வீட்டு வாசலில் ஓரளவுக்கு சின்னதான கோலமாக தான் போட முடியும். அம்மா பக்கத்தில் ஹாப்பி பொங்கல் மார்னிங் எழுதியிருக்காங்க. ஸோ அதையும் கலர் பண்ணிவிட்டு ஸோ இந்த வேலையும் முடிஞ்சுது. ஸோ இதை விட சூப்பராலாம் நிறைய போட்டு வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. பட் நமக்கு வந்து இவ்வளோ தான் வரும். ஸோ வர வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து கலர் பண்ணி போட்டு முடிச்சாச்சு. வாங்க நம்ம அடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே சுவாமிக்கிட்ட பூஜை பண்ணுறதுக்கு பலகால கோலம்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் இல்லை மார்னிங் பூஜை டைம்னால் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க முடியாத டைமில் சம்திங் ஜூஸோ இல்லை ஹெல்த் மிக்ஸோ ஏதாவது குடிச்சிடணும். இன்றைக்கி வந்து கேரட் ஜூஸ், கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் போட்ட ஜூஸ் வந்து நானும் அம்மாவும் எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே பொங்கல் விலாக் பார்த்திங்கன்னா செம கிராண்டாக வந்து போட்டிருப்பேன். நான் அழகாக வீடியோ எடுக்கிறதும் நல்லா எடுத்திருப்பேன், இன்னும் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் அந்த வைரல் ஃபீவர் மாதிரி இருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால இன்னும் ஆக்டிவாக என்னால் வந்து எதுவும் பெருசாக பண்ண முடியல. பண்ணுற சில விஷயமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னால் வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க முடியல. ஸோ எடுத்ததை மட்டும் உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இங்கேயுமே செம்மண் போட்ட கோலம் வந்து போட்டாச்சு. அண்ட் பானையில் ஃபுல்லாக வந்து அந்த சூரியன் சந்திரன் போடுவாங்க சுண்ணாம்பால் போட்டுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள்லாம் கட்டணும் அப்படின்னா இங்கே பொங்கல் பானையும் ரெடி ஆகிடும். இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தது அப்படின்னா வாசலில் இடம் இருந்தால் வெளியில் வந்து பொங்கல் வைப்பாங்க. ஸோ சூரியனுக்கு வைக்கிற மாதிரி. அண்ட் வில்லேஜ் சேமே எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம்லாம் வாசலில் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி கோலம்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ண முடியும். பட் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். ஸோ பானையில் சூரியன் சந்திரன்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு இங்கே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணோம். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இன்னும் வந்து என்னால் கிளியராக எடுக்க முடியல ஆக்சுவலாக. இல்லைனா இன்னும் நல்லாவே நான் விலாக்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்மளோட ஸ்பெஷலான ரொட்டீன்ஸோட சேர்ந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நாங்கள் பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து தினமும் சும்மா அந்த கலர் கோலம் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட் இல்லையா, ஸோ மீடியமாக ஒரு சின்ன சைஸாக தான் போட முடியும். முன்னாடி நாள் நைட்டே வந்து போட்டு வச்சுருவோம். ஏன்னா மறுநாள் மார்னிங் 5 o'clock எழுந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்கூல் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், நான் குக் பண்ணணும், வேலை சரியாக இருக்கும். மார்னிங் வந்து முடியாதுன்றதுனால நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் கொஞ்சம் கலர்லாம் போட்டுட்டு தான் வந்து தூங்கவே போவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போட்ட அந்த குட்டி குட்டி கோலம் தான் உங்கள்கிட்ட நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து இப்போ புதுசாக பிகினர்ஸாக இருக்கீங்க, ஐ மீன் சின்ன சின்ன கோலம்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், பட் வந்து இடம் குட்டியாக தான் இருக்கும், நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோலம்லாம் ரெஃபருக்கு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம சூப்பராக வந்து கலர் பண்ணலாம். வாசலோட லுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பிடிக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கு டிசைன்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் அதை வரிசைலாம் போட்டால் ஒரு 4-5 கோலம் வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து செகண்ட் ஒன். அண்ட் ஆல்ரெடி வந்து 2 வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து தேர்ட் ஒன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இதில் வந்து அந்த புள்ளிக்கோலம் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் லைன் போட்டாங்க. பட் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்றதுனால சிலதெல்லாம் புள்ளியே வைக்காமையே அவங்களே கடகடன்னு போட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இப்போ காட்டிகிட்ருக்கோம் இல்லையா, கலர் வந்து இந்த கலர் தான் அப்படின்லாம் இல்லைங்க, எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி வந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் மார்னிங் வந்து நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு நம்ம வாசலை ஓப்பன் பண்ணும்போது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக, இது வந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் நான் ஏன் இவ்வளோ தூரம் இதை சொல்கிறேன் அப்படின்ட்டு. மார்னிங் நம்ம ஒரு 5 o'clock அதை ஓப்பன் பண்ணும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தா அந்த டே ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன கோலம்லாம் வந்து நாங்கள் போட்டுட்ருந்தோம். அது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக அந்த ஃப்ளவர் பாட் ஒன்று போட்டாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது வித்தியாசமாக இருக்கேன்னு நினச்சேன். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு கலர் போட்ட கோலம் தான். ஓகே ஃபைன். ஸோ இந்த கோலமில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாமே ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோவாக மேபி ஏதாவது ஆட் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்னா ஓகே ஃபைன். இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு ஸ்மால் வீடியோ தான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த விலாகில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்றத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.